100 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பூங்காக்கள் அமைக்க இருப்பதாக தமிழக அரசின் உயர்கல்வித்துறை செயலர் கே கோபால் கூறியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை செயலர் கே கோபால் பேசுகையில், தமிழகத்தில் உள்ள முக்கிய பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பூங்காக்கள் அமைக்க இருப்பதாக கூறினார். அவர் மேலும் கூறுகையில், தமிழகம் கல்வித்துறையில் சிறந்து விளங்கி வருவதாகவும், உயர்கல்வித்துறையில் நாட்டிலேயே அதிகமான மாணவர் சேர்க்கை தமிழகத்தில்தான் நடைபெறுகிறது என்றும் கூறினார். உயர்கல்வித்துறையில் உள்ள சவால்களை உணர்ந்து கல்வியுடன் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக விளைவு அடிப்படையிலான கல்வியை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதில் பாடத்திட்டம், கற்பித்தல் முறைகள், மதிப்பீடுகளை சீரமைப்பது ஆகியவை அடங்கும். இதற்கு தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். மாணவர்களின் திறன் முன்னேற்றம் மற்றும் மதிப்பீடு செய்தலில் தொழில்நுட்பம் முக்கிய அம்சமாக உள்ளது என்றும், தொழில்நுட்பம் மூலம் மாணவர்களின் திறன்களை மேப்பிங் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இது ஒவ்வொரு மாணவரின் குறிப்பிட்ட திறன்களை அடையாளம் காண உதவுகிறது. தொழில்துறையின் 4.0 தேவைக்கு ஏற்ப மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் துறையில் திறன் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த ஆராய்ச்சி திட்டங்கள், விரைவாக வளரும் பொருளாதாரத்திற்கும் வேலைக்கு தயாராகும் பட்டதாரிகளை உருவாக்கவும் முக்கியமானது என்று கூறிய அவர், முக்கிய பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பூங்காக்கள் அமைத்து கல்வித்துறையும் தொழில்துறையும் இணைந்து உலக திட்டங்களுக்கு ஏற்ப செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்.